நாளை 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஒரு மாதத்திற்கான குறைந்தபட்ச சம்பளம் 1700 ரிங்கெட் அமலுக்கு வருவதை தொடர்ந்து சுமார் 4.37 மில்லியன் தொழிலாளர்கள் பயனடைவர். நாடு முழுவதிலும் அமல்படுத்தப்படும் இந்த குறைந்தபட்ச புதிய சம்பள திட்டம் 5க்கும் கூடுதலான தொழிலாளர்களை வேலைக்கு வைத்துள்ள தொழில் நிறுவனங்கள் இந்த குறைந்தபட்ச சம்பளத்தை தங்களது தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும். தொழிலாளர்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் முதலாளியால் பணியமர்த்தப்பட்ட தொழில் நிபுணத்துவ நடவடிக்கைகளில் ஈடுபடும் முதலாளிகளுக்கும் இந்த குறைந்தபட்ச சம்பள திட்டம் பொருந்தும். அதேவேளையில் 5க்கும் குறைவான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் முதலாளிகளுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி குறைந்தபட்ச சம்பள நடைமுறை அமலுக்கு வரும். இது முதலாளிகளுக்கு அந்தந்த நிறுவனங்களின் சம்பள அமைப்பு மற்றும் செயல்பாடுகளில் மாற்றங்களை செய்ய போதுமான அவகாசம் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் என மனிதவள அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. சிலாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருddin ஷாரி எதிர்வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி திங்கட்கிழமை பத்துமலை ஆலயத்திற்கு வருகை புரியவிருக்கிறார். அன்றைய தினம் காலை 9:30 மணி அளவில் அமீருddin ஷாரி பத்துமலைக்கு வருகை புரிவார் என குவாலலும்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 11ஆம் தேதி பத்துமலை திருத்தலத்தில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படவிருக்கும் இவ்வேளையில் சிலாங்கூர் மந்திரி பசார் பத்துமலை ஆலயத்திற்கு மேற்கொள்ளும் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சுற்றுப்பயணிகளை ஈர்க்கக்கூடிய முக்கிய மையமாகவும் பத்துமலை திருத்தலம் இருப்பதால் தைப்பூசத்திற்கான ஏற்பாட்டு பணிகள் உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து சிலாங்கூர் மந்திரி பசார் நேரடியாக பார்வையிடுவார் என்பதோடு தான் ஸ்ரீ நடராஜா மற்றும் தேவஸ்தான பொறுப்பாளர்களிடம் விளக்கங்களை பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயக செயல் கட்சியான DAP இன அடிப்படையிலான அடையாளத்தை அல்லாமல் திறன், நேர்மை மற்றும் சேவை செய்யும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையிலான தலைமைத்துவத்தையே எப்போதும் ஆதரித்து வருகிறது. தலைமைத்துவம் என்பது ஓர் இன உரிமை அல்ல, அது நம்பிக்கை மற்றும் திறமை மூலம் சம்பாதிக்கப்படுகிறது. எனவே பினாங்கில் ஏன் இந்தியர் ஒருவர் முதல் அமைச்சர் பதவிக்கு நியமிக்கப்படவில்லை என்ற கேள்வியே அடிப்படையற்றது என DAP-யின் 3 இளம் தலைவர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன், சிலாங்கூர் கொத்தகமுடிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன், பாகண்டாலம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் ஆகியோரே அம்மூவர் ஆவர். பினாங்கில் இந்திய முதல் அமைச்சர் என கேள்வி கேட்கும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியான MIPP முதலில் பெரிகாத்தா நேஷனல் கூட்டணி ஆளும் மாநிலங்களில் அது குறித்து கேட்கட்டும். கடா, தெலங்கானா, கிளாந்தான் மாநிலங்களில் இந்தியர் ஒருவரை முதல் அமைச்சர் பதவியில் அமர்த்திவிட்டு பிறகு பினாங்கு மாநில பஞ்சாயத்துக்கு வாருங்கள் என அம்மூவரும் சவால் விட்டனர். பினாங்கில் இந்திய சமூகத்துக்கு துணை முதல் அமைச்சர் பொறுப்பை உருவாக்கி தந்ததே DAP தான் என்பதை மறந்திட வேண்டாம் என அக்கூட்டறிக்கையில் அவர்கள் சுட்டிக்காட்டினர். பினாங்கில் ஏன் இந்தியர் ஒருவர் முதல் அமைச்சராக நியமிக்கப்படவில்லை என MIPP தகவல் பிரிவு தலைவர் சுதன் மூக்கையா முன்னதாக கேள்வி எழுப்பியிருந்தார். ஈப்போ சுல்தான் அஸ்லான் ஷா விமான நிலையத்தின் LTSAS விரிவாக்க பணிகளுக்கு அரசாங்கம் 60 மில்லியன் ரிங்கெட் நிதியை அங்கீகரித்துள்ளது. முதல் கட்டமாக 8 மில்லியன் ரிங்கெட்டும் 2ஆம் கட்டத்திற்கு 52 மில்லியன் ரிங்கெட்டுமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்கீட்டை அங்கீகரித்திருப்பதன் மூலம் நீண்ட நாள் கனவை பிரதமர் நிறைவேற்றியுள்ளார். இது மாநில மக்களுக்கு அவரின் சீன புத்தாண்டு பரிசு என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கொர்மிங் தெரிவித்தார். விரிவாக்கத்தின் வழி LTSAS விமான நிலையம் ஆண்டுக்கு 7 லட்சத்திற்கும் குறையாத பயணிகளை கையாள முடியும். தற்போது ஆண்டுக்கு 5 லட்சம் பயணிகள் அதனை பயன்படுத்துகின்றனர். விமான நிலையத்தின் விரிவாக்கம் பேரா மாநிலத்தின் பொருளாதாரத்தை உயர செய்யும். குறிப்பாக பினாங்கு அனைத்துலக விமான நிலையம் அல்லது KLIA வழியாக செல்லாமல் மாநிலத்தில் இருந்து பொருட்களை நேரடியாகவே ஏற்றுமதி செய்ய வழி ஏற்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தவிர பேராக்கை, தாய்லாந்து, ஜப்பான் போன்ற புதிய வழித்தடங்களுக்கும் இணைக்க வாய்ப்பு ஏற்படும் என்றார் அவர். ஈப்போவில் நடைபெற்ற பேரா சீன வர்த்தக மற்றும் தொழில் சபையின் சீன புத்தாண்டு திறந்து இல்ல உபசரிப்பில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்.
இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். பணியாளர் சேவைகளுக்கான உதவி தலைமை தளபதி லியூட்டனன்ட் ஜெனரல் டத்தோ முகமது நிசாம் ஜாஃபார் மலேசிய ஆயுதப்படையின் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வழக்கமாக 4 நட்சத்திர ஜெனரல்களில் ஒருவர்தான் அப்பொறுப்புக்கு நியமிக்கப்படுவார். இந்நிலையில் முதன்முறையாக 3 நட்சத்திர ஜெனரலாக அப்பொறுப்பை ஏற்று மரபை அவர் முறியடித்துள்ளார். பணி ஓய்வு பெறும் ஜெனரல் தான்ஸ்ரீ முகமது அப்துல் ரஹ்மானுக்கு பதிலாக ஆயுதப்படையின் 23வது தளபதியாக அவர் பொறுப்பேற்றார். தற்காப்பு அமைச்சின் கட்டடத்தில் அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நொர்டின் முன்னிலையில் இன்று பதவி ஒப்படைப்பு நடைபெற்றது. இங்கிலாந்து செயின்ட் அரச ராணுவ கல்லூரியில் பயிற்சியை மேற்கொண்டவரான டத்தோ நிசாம் அனைத்துலக அளவில் பல்வேறு பயிற்சிகளை பெற்ற அனுபவசாலி ஆவார். பாலின் குவாலக்கெட்டிலுக்கு அருகேயுள்ள கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தெரிவித்திருக்கிறார். அந்த தமிழ் பள்ளி எதிர்நோக்கி இருக்கும் சிக்கலை தாம் அறிந்திருப்பதோடு அது குறித்து விரிவாக ஆராய்ந்து வருவதாக இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி மட்டுமல்ல, அவர்களின் பாதுகாப்புக்கும் நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கோபிந்த் சிங் தெரிவித்தார். கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளி 2023ஆம் ஆண்டு தாவார் தேசிய பள்ளி வளாகத்துக்கு மாற்றப்பட்டது. கடந்த 1 ஆண்டு காலமாக தாவார் தேசிய பள்ளியில் இந்த தமிழ் பள்ளி இயங்கி வந்தது. மிக விரைவில் தேசிய பள்ளி மறுசீரமைக்கப்படும் என்பதால் கத்தும்பா தோட்ட தமிழ் பள்ளி தேசிய பள்ளி வளாகத்திலிருந்து வெளியேறிய வேண்டிய சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சினை குறித்து தன்னிடம் தெரிவிக்கப்பட்டதோடு பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வி தேவையை முன்னிறுத்தி சரியான தீர்வு காணப்பட வேண்டும். மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை இந்த பிரச்சனையால் தடைபட்டுவிடக்கூடாது. அதே வேளையில் அவர்களின் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண தாம் கல்வி அமைச்சை உடனடியாக தொடர்பு கொண்டு பேசியிருப்பதோடு விரைவில் இந்த பள்ளிக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் தனது நோக்கம் என்றும் கோபிந்த் சிங் தெரிவித்துள்ளார். தங்க விலை இன்று 1 கிராமுக்கு 410 ரிங்கிட்டாக பதிவாகி வரலாற்றில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தொடர்ந்து 5வது வார உயர்வை பதிவு செய்யவும் தயாராக உள்ளது. இறக்குமதி பொருட்களுக்கான வரி உயர்த்தப்படும் என்ற அமெரிக்க அரசாங்கத்தின் அச்சுறுத்தலால் பங்கு சந்தை முதலீட்டாளர்களிடையே ஏற்பட்டுள்ள கவலை தங்க விலை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாகும். அதே நேரத்தில் மத்திய ரிசர்வ் கொள்கையின் திசையை மதிப்பிடுவதற்கான முக்கிய பணவீக்க அறிக்கைகளுக்காக அவர்கள் காத்திருக்கின்றனர். மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று மீண்டும் எச்சரித்திருந்தார். அந்த அச்சுறுத்தல்கள் பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்பதோடு வர்த்தக போரையும் தூண்டும் சாத்தியம் உள்ளது. இதனால் பாதுகாப்பான சொத்தாக தங்கத்திற்கான தேவை அதிகரிக்கின்றது. இதற்கு காரணம் தங்கம் பாரம்பரியமாகவே விலை அழுத்தங்கள் மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பாக கருதப்படுகிறது. ட்ரம்பின் வரி திட்டங்கள் குறித்த கவலைகளுக்கு மத்தியில் நவம்பர் மாத இறுதியில் இருந்து கொமெஸ்கால் அங்கீகரிக்கப்பட்ட கிடங்குகளுக்கு 12.9 மில்லியன் ட்ராய் அவுன்ஸ் தங்கம் அனுப்பப்பட்டுள்ளது. இது 2022க்கு பிறகு மிக அதிகமாக தங்க கையிருப்புகளை 73.5% அதிகரித்து 30.4 மில்லியன் அவுன்ஸ்களாக உயர்த்தியுள்ளது. ஜோஹர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ் பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.